கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களிலும் மகத்தான மக்கள் சேவையாற்றி வருகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் பகுதி நேர துப்புரவு பணியாளர்கள் இணைந்து உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் அவர்களை இன்னும் முன்கள பணியாளர்களாக அறிவிக்காததுதான் வேதனையின் உச்சம். இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம எல்லாருமே வீட்டுல இருக்கோம். வீட்டுல மகிழ்ச்சியா மின்சாரத்தோட இருக்கும். ஆனா மின்சாரம் வந்துருது. அந்த மின்சாரம் வர காரணமா இருக்கிற மின்சார ஊழியர்களை பத்தி யாராவது பேசியது உண்டா? இல்லை அவர்களை வாழ்த்தியதுதான் உண்டா? அவர்களின் வழி என்று யாருக்கும் தெரியாது. அவர்களுடைய வழி உங்களுக்கும் புரிந்தால் நிச்சயம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருவர் மின்சார ஊழியராக இருந்தால் இதை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நண்பர்களே, மின்சார ஊழியர் சட்டை பைக்குள் சாவினை வைத்துக் கொண்டு நித்தம் சாதனையாய் தன் வேலைகளை செய்பவன். இரவும் பகலும் பாராமல் இருட்டிலும் நமக்காக வேலை செய்பவர்கள். இரவுக்கும் பகலுக்கும் பேதம் தெரியாத பெரும் வேலைக்காரன். இவன் கம்பத்தில் தொங்குவதால் தான் வீட்டில் காற்றாடியில் தூங்குகிறார்கள் எல்லோரும். அது தண்ணீராக இருந்தாலும் சரி, வெந்நீராக இருந்தாலும் சரி. இவன் தயவின்றி எதுவும் கிடைக்காது. பெரும்பாலான தீபாவளியும் பொங்கலும் இவர்கள் பிள்ளை குட்டிகளுடன் கொண்டாடாத தினங்களில் மழை வந்தால் வீடு வந்து சேருவர் மற்றோர். மலைச்சாரலின் ஒவ்வொரு துளியும் இவனை முழுதாக நினைக்கவே வரம் வாங்கி வந்தவை. காற்றடித்தால் கதவடைத்துக் கொள்வது ஏனையோர். காற்றோடு காற்றாய் காற்றினும் வேகமாய் வேளையில் கலந்திருப்பதே இவன் பாடு. இவன் வைத்திருக்கும் செல்லிட பேசி எப்போதும் அலற வேண்டும் என்று வரம் வாங்கி வந்தவை. இவன் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் இனி எந்த பிறவியிலும் நான் மோட்டார் சைக்கிளாக மட்டும் பிறக்கக்கூடாது என்று ஈசனிடம் வரம் கேட்கும் வாகனமாகும். இவன் அடிக்கடி அவன் குழந்தையிடம் போனில் கேட்ட ஒற்றை வார்த்தை, எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க? இறந்து போன நண்பனின் இறுதி சடங்கிற்கு கூட செல்ல முடியாத இயந்திரத்தனமான வேலை. ஆனாலும் ஒரு நாளும் மனம் மறுத்து போவதில்லை, இது என்ன பணி என்று. நான் மக்களுக்காக ஓடுகிறேன், உழைக்கிறேன், நான் மக்களுக்காக பணியாற்றுகிறேன் என்ற மமதையால்